Hi friends, welcome to BLU channel. தான் உங்கள் பாவனா ஷோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிச்சன் செட் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ மினியேச்சர் குக்கிங்காக இந்த மாதிரி ஒரு கிச்சன் செட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிக் சைஸ்லேயும் இருக்கும், மீடியம் சைஸ்லேயும் இருக்கும், ஸ்மால் சைஸ்லேயும் இருக்கும். நான் வந்துட்டு பிக் வாங்கியிருக்கேன். இது வந்து 350 ருபீஸு. இதோட ஸ்மால் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆயில் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க அப்படியே ரியலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. இதில் நம்ம வந்து ஆயிலெலாம் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி ஊற்றி வைக்கிற பிளேட் கொடுத்துருக்காங்க. பட் இட்லி சட்டியே கொடுக்கல, வெறும் பிளேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தோசை கரண்டி கொடுத்துருக்காங்க. பட் தோசை கல்லே கொடுக்கல. இந்த தோசை கரண்டி எப்படி ரியல் தோசை கரண்டி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கொடுத்துருந்தாங்க. மிக்ஸி வந்துட்டு பிளாஸ்டிக் தான், சில்வரில். அதில் வந்துட்டு 2 ஜாரும் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 ஜாரும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாரையும் தனியாக எடுத்துக்கிற மாதிரி. ப்ளக் பாயிண்ட் இல்லை, சும்மா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் சும்மா வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி இது மத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அந்த கடையிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க ரியலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அது பிளாஸ்டிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பூன்ஸ் நம்ம வீட்லேயே இருக்கிறது, பட் அதை கொடுத்துருந்தாங்க அந்த செட்டில். இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க, சின்ன பிளேட்டு. நம்ம ஏதாவது ஃபுட் வந்து குக் பண்ணோம்னா அதை சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லாக் டைப்பில் இருந்துச்சு. ஈஸியாக லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இதுவுமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எப்படி உண்மையான ஹாட் பாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. லாக் டைப் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் நம்ம ஏதாவது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே பார்க்க உண்மையான பாக்ஸ் மாதிரி க்யூட்டாக இருந்தது. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக க்யூட்டாக இருந்தது. இது ஒரு செட்னால் உள்ளே இருக்கிறது சில திங்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாததாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 டப்பா கொடுத்துருந்தாங்க. இந்த 5 டப்பாவில் இப்படி தான் இருக்கும் பார்க்க, சின்னதாக அழகாக. இது வந்துட்டு 4 சைடு இருக்க மாதிரி 4 கண்டெய்னர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 4 டிவைட் ஆகிருந்தது. இதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த பிளேட் தான். வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வச்சு ரைஸும் வைக்கிற மாதிரி டிவிஷன்ஸ் இருக்க ஒரு பிளேட்டு. இது வந்துட்டு ரியல் பிளேட்டுமே பெரிய பிளேட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அதே மாதிரியே கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்ததெல்லாம். இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பூன் பார்க்க ரைஸ்லாம் எடுக்கிற ஸ்பூன் மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ஒரு சின்ன மரம், சில்வர்லி ஆனால் ஒரு சின்ன மரம். இதுவுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இது வந்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டை. இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சின்னதாக தான் இருந்தது பார்க்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குட்டி வாளி. இது வந்துட்டு இப்படி ஒரு ஹேண்டில் கூட இருந்தது, நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக. க்யூட்டாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்பளம்லாம் எடுப்போம்ல அதுக்காக வந்துட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு நம்ம ஏதாவது பொரிச்சு எடுத்தோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு அந்த மெஷர் பண்ணி போடுறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம வந்துட்டு மாவு இல்லாட்டி ஆயில் இதை வந்து மெஷர் பண்ணி போட்டு குக் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த செட்டில் இருந்தது. இந்த செட்டில் இருந்ததெல்லாம் திருப்பி வந்துட்டு ஒரு ரிவ்யூ பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.